கிருஷ்ணமூர்த்தி சார். சொல்லுங்க நீங்க மேடம். பேச ஆரம்பிக்கலாம் சார். நீங்க வீடியோல வர முடியாதா சார்? ஆமாங்க மேடம். வீடியோவில் இன்னைக்கு கொஞ்சம் சிரமங்க மேடம். நான் இப்பதான் ஒரு டிராவல் முடிச்சுட்டு வந்து உட்கார்றேங்க நானு. அதனால தாங்க. ஓகே சார், ஓகே சார். உங்களோட ஃபர்ஸ்ட் சரியான தியானம் அந்த 18 கொள்கைகள பத்தி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். ஓகேங்க மேடம். ஓகேங்க மேடம். என் பேர் தட்சிணாமூர்த்திங்க. திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. பிரமிட் ஆன்மீக மன்ற ஆசான்களை வழிநடத்தும் 18 கொள்கைகளை பத்தி பேச போறோம். இதுல ஃபர்ஸ்ட் கொள்கையை பத்தி நான் இப்ப பேச போறேன். எல்லா மாஸ்டரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. ஏதாவது தவறுதலா இருந்ததுனாலும் சரிங்களா, கேட்டு சொல்லுங்க. எனக்கு ஃபீட்பேக்ல கொடுங்க, கண்டிப்பா கொடுங்க. கிளியர் பண்ணிக்கலாம் எல்லாமே. சரிங்களா? ஓகே. பிரமிட் ஆன்மீக மன்ற ஆசான்களை வழிநடத்தும் 18 கொள்கைகளுடைய பாயிண்ட்ஸை சொல்ல போறோம் நம்ம இப்போ. இதுல பேஸ் பாயிண்டா நான் எடுத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிந்தனை தான் செயலாகிறது, செயல் பழக்கமாகிறது, ஒரு பழக்கம் பண்பாடாகிறது, ஒரு பண்பாடு கலாச்சாரமாகிறது. அந்த வகையில தியானம் செஞ்சு பழகிட்டு சரிங்களா, தியான பழக்கத்தை கலாச்சாரமாக்கணும், இந்த உலகம் முழுவதும் பரப்புவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் பத்ரிஜி இந்த 18 கொள்கைகளையும் கொடுத்துருக்காரு. அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கிறேன் நான். பிரமிட் ஆன்மீக மன்ற ஆசான்களை வழிநடத்தும் 18 கொள்கைகள்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரியான முறையில் தியானம் செய்வோம், அதாவது ஆனாபானாசதி தியானம். மற்றவர்கள் அனைவருக்கும் ஆனாபானாசதி தியானம் கற்பிப்போம். ஆசனங்கள் பிராணாயாமம் போன்ற மூச்சு பயிற்சிகள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்ரிஜி. இதையே நான் இந்த மாதிரி புரிஞ்சிருக்கேன். ஒரு இது அனலைசேஷன் பண்ணும் பொழுது இதுல ஒரு 4 பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்டா ஆனாபானாசதி தியானம் உங்களுக்குள் நடப்பதற்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். தியானத்தை அடுத்தவங்களுக்கு கற்பிக்கணும் 2வது பாயிண்ட் ஆகும். ஆசனங்கள் எதுவும் வேண்டியதில்லை, மூச்சு கட்டுப்பாடுகள் எதுவும் வேண்டியதில்லை, இது 4வது பாயிண்டா எடுத்திருக்கேன். சரிங்களா, இந்த பாயிண்ட்ஸ்னுடைய விளக்கமாக தான் இந்த கொள்கையவே நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் விளக்கத்துல தியானம் நடப்பதற்கு அனுமதிக்கவும். இப்படி நான் சொன்ன கண்டிப்பா யோசிப்பீங்க, தியானம் நம்ம தானே செய்ய போறோம், தியானம் நடப்பதற்கு நம்ம என்ன போய் அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க. இதுதான் என்னுடைய புரிதலாகவும் இருக்குது. தியானம் நமக்குள்ள நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான அனுமதியை நம்ம தான் தரணும். ஏன்னா நம்ம இருக்கிறதெல்லாம் தியான சக்திக்குள்ள தான் இருந்துட்டு இருக்கிறோம், பிரபஞ்ச சக்திக்குள்ள தான் இருந்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு தியானமும் வந்து தியானமா நம்ம இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்குது அப்படிங்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த பாயிண்டை வச்சுதான் இவர் ஃபர்ஸ்ட் பாயிண்டே கொடுத்துருக்காரு. கொள்கைகளாக வகுக்கும் பொழுதே தியானம் செய்யணும் அப்படிங்கிறது தான். எவ்ரிடே கண்டிப்பா தியானம் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம அலோவ் பண்ணணும் இல்லைங்களாங்க. தியானம் நமக்குள்ள நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். தியானம்ங்கிறது ஹேப்பன்ட் திங்ஸ் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுது, நமக்கு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது புரிஞ்ச விஷயமா. ஒரு மாஸ்டரா நமக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட் இப்படி மாத்தினேன் நான். அதனால இந்த பாயிண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கே போறோம், தியானத்தை கற்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நாம கத்துக்கிட்டோம் இல்லைங்களா, தியானம் ஆனாபானாசதி தியானம் கத்துக்கிட்டோம். அதை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள வரணும். அதை பேஸ் பண்ணி அவங்க யாரா தியானத்தை தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம. சரிங்களா, இந்த பாயிண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. சரிங்களா, ஏன்னா அவங்க பின்னாடி நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அவங்களும் ஒரு நல்ல தியான சாதனையாளர்களா வந்து கண்டிப்பா ஒரு மாஸ்டரா வருவாங்க, நமக்கும் அது சந்தோஷமா இருக்கும். இதுதான் இந்த பேஸ் பாயிண்டா இருக்குது. அவர் பத்ரிஜி இந்த பாயிண்ட் சொல்லும் பொழுதே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா செகண்ட் பாயிண்ட்ல வச்சு தியானத்தை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் முக்கியமான விஷயமா இருந்தது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் ஆசனங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு ஆசனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல ஏதோ ஒரு சுரபி மண்டலத்தை தூண்டக்கூடியதாக தான் இருக்கு. அது வந்துட்டு பர்டிகுலர் பாயிண்டா பார்த்தோம் அப்படின்னா ஆசனங்கள் எல்லாமே நம்ம உடல் தேவைகளுக்காக பண்றதா இருக்கும். தியானம்ங்கிறது உடல் தேவைகளை தாண்டி மன தேவைகளுக்கானது அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல அவர் பிரிச்சு காட்டுறாரு. அதுதான் ஆசனங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, அதை விட்டுருங்க அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஒவ்வொரு சக்தி மண்டலமும் வந்துட்டு ஆசனங்கள் செஞ்சோம்னா சக்தி மண்டலங்கள் உடம்புக்குள்ள தூண்டப்பட்டதுன்னா அதுக்கான சார்ந்த எண்ணங்கள் வந்து நம்ம கிட்ட எழும்ப ஆரம்பிச்சிடும். இதை பத்தி திங்க் பண்ணோம், அதை பத்தி திங்க் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்ப அதெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா, அதனாலதான் அவர் அதை சொல்லிடுறாரு. ஆசனங்கள் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற பாயிண்ட் அந்த இடத்துல வந்து நிற்குது.
அதுக்கு அடுத்த பாயிண்டா வந்து மூச்சு கட்டுப்பாடுகள் எதுவுமே வேண்டியதில்லைன்னு சொல்லும்பொழுது இன்னும் அதை ஸ்ட்ரென்தன் பண்றாரு. மூச்சு கட்டுப்பாடுகள் வந்து நம்ம எண்ண ஓட்டங்கள் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட நிலைகள்ல இருக்கணும் அப்படிங்கிறது, எண்ண ஓட்டமே இல்லாத நிலையில் இருக்கணுங்கிறது தான் நம்ம ஆனாபானசதி தியானமே. அப்ப எண்ண ஓட்டங்களே இல்லாம இருக்கணும் அப்படின்னா மூச்சு கட்டுப்பாடுகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம மூச்சை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். இவ்வளவு மூச்சு உள்ள போகணும், இத்தனை கவுண்ட் உள்ள போகணும், இவ்வளவு நேரம் நிறுத்தி வைக்கணும், மனசுக்குள்ள நெஞ்சுக்குள்ள நிறுத்தி வைக்கணும், மூச்சு எடுக்காம நிறுத்தி வைக்கணும், அப்புறம் மூச்சு வெளியிடும் பொழுது இவ்வளவு லென்த்தியா விடணும் அப்படிங்கிற கவுண்டபிள் போயிடும். அப்ப எண்ணங்கள் எல்லாம் கவுண்டபிள்ல போய் நிற்கும். அப்ப ஏதோ ஒரு கவுண்டிங்க்கு வந்துருவோம் இல்லைங்களா? அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இந்த பாயிண்ட்ல தான் வந்து பத்ரிஜி சொன்ன சூட்சுமே இந்த இடத்துல தான் இருக்கு. இதுல என்னன்னாங்க, எண்ணங்களுக்கு வந்துட்டு எந்த இடத்துலையும் போகவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரே இடத்துல பாயிண்ட் பண்ணாரு. உங்க மூச்சு காத்த நீங்களே கவனிங்க, அதுதான் உங்களுக்கு குருவே அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் அந்த இடத்துல பிக்ஸ் பண்றதுக்காகவே மூச்சையே குருவாக்கிட்டாரு. அப்போ மனசு எங்கேயுமே போகாம ஒரே இடத்துல நிற்கும். நம்ம மூச்சை மட்டுமே கவனிச்சுட்டு இருப்போம். உள்ள போறது மூச்சு என்னது, வெளியில போறது மூச்சு என்ன அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டே இருப்போம். அதனாலதான் மூச்சே உங்களுக்கு குருன்னே இந்த பாயிண்ட்ல சொல்லிட்டாரு. இந்த பாயிண்ட்ல இப்படி பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த தாட் ப்ராசஸ் இருக்கும் நம்ம கிட்ட. அதாவது மூச்சை கவனிக்கிற தாட் ப்ராசஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு பாயிண்ட்டுமே பெருசா அடுத்த எண்ணங்களுக்கெல்லாம் போகாம மனசை கண்ட்ரோல் பண்ணியே வச்சுட்டு இருக்கும். அதுதான் முக்கியமான பாயிண்டாவே இருக்கு. சரிங்களா? நமக்கு அடுத்த கேள்வி வரும் இல்லைங்களாங்க, இந்த மாதிரி பண்ணி தியானம் பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி ஒன்று வந்துடும். நம்ம எனர்ஜைஸ் ஆயிடுறோம் இல்லைங்களாங்க, அப்புறம் கேள்வி வரும்ல, அந்த கேள்விதான் எதுக்காக இப்படி செய்யணும், இதனால நமக்கு என்ன ப்ராஃபிட்டேஷன் அப்படின்னு சொல்லி வரும் இல்லைங்களா? அதுக்கும் அவரே ஆன்சர் வச்சிருக்காரு. தியானத்தினுடைய உள்நோக்கமே வந்துட்டு எண்ணங்களற்ற நிலை தான் தியானத்தினுடைய உள்நோக்கமே. அந்த மாதிரி எண்ணங்களற்று பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா சக்திகளுமே நமக்கு வரப்போகுது. காஸ்மிக் எனர்ஜி எல்லாமே உள்ள வரப்போகுது. அப்படி அது போகும் பொழுது உள்ள வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாடி நரம்புகளை எல்லாத்தையுமே வந்து அது பர்ஃபெக்டாக பார்த்துக்கும். அதுக்கு ஒரு தேவையான எனர்ஜிகளை எல்லாம் ஃபில் பண்ணிட்டே வரும். அந்த இடத்துல தியானம் தான் டெசிஷன் எடுக்குது. எந்த இடத்துல இவங்களுக்கு எனர்ஜிஸ் இல்லை அப்படிங்கிறது காஸ்மிக் எனர்ஜி டெசிஷன் எடுத்து ஓகே எனர்ஜி எங்கே இல்லையோ அதையெல்லாம் ஃபில் பண்ணிட்டே வரும். ஒன்றா ஃபில் பண்ணிட்டே வந்துடும். உடனே ஃபில் பண்ணுறது ஒரே நாளில் ஃபில் பண்ணுமா அப்படிங்கிறதுல இல்லை. டெய்லி நம்ம பண்ணக்கூடிய தியானத்தினுடைய அளவு மாற சரிங்களா, அது ஃபில் பண்ணிடும். அப்படி ஃபில் பண்ணும் பொழுது ஒரு ஸ்டேஜில் மேக்ஸிமம் லெவல் வந்துடுவோம் நம்ம. அதாவது தியானத்தினுடைய லெவல் நல்லா பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிறைய எனர்ஜி லெவல் ஃபில் ஆகி நம்மகிட்ட ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தான் அடுத்ததே நம்ம யோசிக்க வருவோம். சரிங்களா? ரொம்ப நாள் ஆகும் இதுக்கு. அந்தளவுக்கு தியான சக்தியை நம்ம உள்வாங்கிட்டே இருக்கணும். சரிங்களாங்க? இதில் லாபமே இந்த இடத்துல தான் வந்து நிற்கிது. இவ்வளோ காஸ்மிக் எனர்ஜி ஃபுல்லானதுக்கு அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருந்துட்டு இருக்கும். திஸ் இஸ் மை டெசிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஓகே, எல்லாருமே வெளியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கூட தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகே வெரி குட் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துடும். அப்போ வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் எதுவுமே உங்களை நோக்கி வராது. அப்போது நம்ம தெளிவாயிட்டே இருப்போம். அந்த சப்போர்ட்டபிலிட்டி வந்தோடனேயுமே சரிங்களாங்க, நம்ம உடம்பு சுமூகமாக எப்போ போல நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த எனர்ஜி இருக்கும் பொழுது. ஸோ உடலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? எல்லா கணையங்களுமே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆயிரும், சரியாக இயங்கிட்டு இருக்கும். சரியா? ரொம்ப பேசிக் பாயிண்டாக உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. எனர்ஜி இப்போ ஒரு சின்ன வயசு குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி அவங்களுக்கு உடம்பு நிலையெல்லாம் சுமூகமாக வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான லெவலுக்கு வந்துடுவோம். அப்போ வந்து கிளியர் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த பாயிண்ட் தான் அவர் சூட்சுமாகவே வச்சுருக்காரு. சரிங்களா? எனர்ஜி ஃபுல்லாக வாங்கிக்கிங்க, எண்ணமற்ற நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்துட்டு மூச்சை கவனிங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. இவ்வளவு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரே பாயிண்ட்லேயே எழுதிட்டார் அவர். அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சிபலாகவே வச்சுட்டாரு. அவ்வளோ தூரம் தெளிவாக சொல்லியிருக்காரு. இது உண்மையாலுமே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரான ஒரு பாயிண்ட்டு இது. எனக்கு படித்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது. இப்போ நானும் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நீங்களும் ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க மாஸ்டருங்க எல்லாரும் கேட்டதுக்கு. தேங்க்ஸுங்க மாஸ்டர். சந்திரகலா மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த ஆப்ஷன் கொடுத்து. தேங்க்யூ. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்ல ஒரே வாட்டி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது யாரு?
வணக்கம் மாஸ்டர்ஸ். பிஎஸ்எஸ்எம்மின் 18 கொள்கைகள்ல இரண்டாவது கொள்கையான உயர்தர ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும், மற்றவர்களையும் சரியான ஆன்மீக புத்தகங்களை படிக்க தூண்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் பிஎஸ்எஸ்எம்மோட செகண்ட் 18 கொள்கைகள்ல 2வது கொள்கை. அத நான் இங்க பிரசன்ட் பண்றேன். சரியான புத்தகங்களை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். உபயோகமே இல்லாத புத்தகங்களை படிக்கிறதுனால நம்மளுடைய நேர விரயமும் பொருள் விரயமும் நமக்கு ஏற்படுது. சரியான ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறது தான் சுவாத்தியாயம் அப்படின்னு நீங்க சொல்றோம். இந்த சுவாத்தியாயத்துல 100க்கு 100 சரியான ஆன்மீக புத்தகங்களை படிக்கும் போது நம்முடைய வளர்ச்சி பன்மடங்கு உயர்கிறது. அதனாலதான் இந்த சுவாத்தியாயம் மிக மிக முக்கியமானதும் நம் 18 கொள்கைகள்ல தியானத்திற்கு அடுத்து 2வது மிக முக்கியமான கொள்கையாக இந்த சுவாத்தியாயத்தை அமைச்சிருக்கிறாங்க. ஆன்மீகத்துல நாம எப்படிப்பட்ட சரியான புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பத்ரிஜியே நமக்கு பரிந்துரைத்துள்ள புத்தகங்களாக புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுலயும் அன்னி பெசன்ட், லாவன் ஸ்கை, லோக்சம் ராம்பா, லிண்டா குட்மேன், ஜெயின் ராபர்ட், தியோசாபிக்கல் சொசைட்டில இருக்கிற எல்லா புக்ஸ் அது எல்லாத்தையுமே படிக்கலாம். கார்லுஸ் காஸ்டினாடா, ஓசோ, ஜெயின் ஃபோர்ட், தீபக் சோப்ரா, யோகானந்த பரமஹம்சர், சுவாமி ராமா, இது மாதிரி எண்ணற்ற, அதாவது கணக்கிலடங்காத புத்தகங்கள், புது யுக ஆசான்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய புத்தகங்களை எல்லாம் நாம படிக்கும் போது அதுல இருக்கிற ஞானம் எல்லாம் நமக்கே அற்புதமா கிடைக்குது. இந்த ஞானம் கிடைக்க கிடைக்க நம் ஆன்ம வளர்ச்சி அப்படிங்கிறது மிக விரைவாக ஏற்படுது அப்படின்னு பத்ரிஜி சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து ஆன்மீக புத்தகங்களையுமே நாம படிக்கணும். எத்தனையோ மாஸ்டர்களின் பல புத்தகங்களை படிச்சதுல இருந்து நான் நிறைய அறிவை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு பத்ரிஜி சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு ஆசான்கள் கிட்ட இருந்தும் சிறந்ததை நம்ம சேகரிச்சு நாம அதை எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு சிறந்த மாஸ்டர் கிட்ட இருந்தும் அற்புதமான சாராம்சத்தை நாம படிக்கிறோம். அதுவே நம் பிஎஸ்எஸ்எம் உடைய 2வது கொள்கை. எனவே எல்லாருமே படிக்கணும் 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 அப்படின்னு பத்ரிஜி திரும்ப திரும்ப சொல்லிக்கிறார். சோ பத்ரிஜி நமக்கு 2 விஷயங்களை நினைவில் வச்சுக்கிடணும் எப்பயுமே அப்படின்னு சொல்றாரு. கோட்பாடுகளும் நடைமுறையும். எல்லா மாஸ்டர்களின் புத்தகங்களையும் படிப்பது அப்படிங்கிறது நம் கோட்பாடு. கோட்பாடு மீன்ஸ் தியரி. அப்போது நீங்க உங்களுடைய கோட்பாட்டை மேம்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா அதை நடைமுறைப்படுத்த உதவுவது தியானம். நடைமுறைப்படுத்துறதுன்னு என்னது? பிராக்டிக்கல். புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது தியரி, தியானம் அப்படிங்கிறது பிராக்டிக்கல். புத்தரானது தியானத்தினால்தான். வள்ளலாரும் திருமூலரும் கூட தியானத்தின் மூலமா தான் வள்ளலாராவோ திருமூலராகவோ மாறி இருக்கிறாங்க. உங்களது தியரிய, நம்மளுடைய இந்த சுவாத்தியாயம் அப்படிங்கிற இந்த தியரிய, அதாவது கோட்பாட்டை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் பிராக்டிக்கல் அப்படிங்கிற தியானமும் நமக்கு சரியா அமையும். இது எல்லாமுமே ஒரு தொடர் நிகழ்வு. இரவு பகல், திரும்பவும் பகல்ல இருந்து இரவு அப்படிங்கிற மாதிரி இது ஒரு தொடர் நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. தியானம் சுவாத்தியாயத்தையே பின்பற்றுது, அந்த சுவாத்தியாயம் தியானத்தையே பின்பற்றுது. அந்த மாதிரி இது ஒரு தொடர் நிகழ்வு அப்படின்னு நம்ம பத்ரிஜி சொல்றாங்க. இது என்றென்றும் வாழ்நாள் முழுமைக்குமான பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம் பிஎஸ்எஸ்எம் அமைப்பை பொறுத்த வரைக்கும் தியானத்திற்கு நிகரான முக்கியத்துவம் இந்த சுவாத்தியாயத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. PSSmovement.org அப்படின்னு ஒரு தனி வெப்சைட் லிங்கே தொடங்கி நம் பத்ரிஜி ரெக்கமெண்டட் புக்ஸ், பிஎஸ்எஸ்எம் ரெக்கமெண்டட் புக்ஸ் அப்படின்னு ஒரு தனி பக்கமே அதுல உருவாக்கி இருக்கிறாங்க. புது புது மாஸ்டரோட புத்தகங்களும் சிறந்த புத்தகங்களை அங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுல இருந்து ஏதோ ஒன்ன நாம இன்னைக்கு செலக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சாலும் அதுல கொடுக்கப்பட்ட எல்லா புத்தகத்தையுமே நாம படிச்சு முடிக்க நம்ம முழு வாழ்நாள் போதாது. ஏன்னா அவ்வளவு புத்தகங்கள் இங்கே பரிந்துரைக்கப்பட்டிருக்குது.
அப்புறம் 1979 பத்ரிஜி வந்து யூ ஃபார் எவர் அப்படின்ற புத்தகத்தை படிச்சார். அது லோக்சம் ராம்பாவோட புக். இந்த புத்தகத்தை படிச்ச பிறகுதான் அவர் வந்து அன்றைய இரவு முழுவதும் தியானத்துல உட்கார்ந்து ஒரே இரவுல ஞானம் அடைஞ்சார். அந்த ஒரு இரவுல அவரது வாழ்வின் நோக்கம் என்ன, அவர் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சு ஞானம் அடைந்தார் அவர். இந்த புத்தகத்தின் உதவியால தான் ஞானம் அடைந்ததாக பத்ரிஜியே சொல்லியிருக்கிறாரு. சோ இது பத்ரிஜியின் வாழ்க்கையே மாத்திய ஒரு புத்தகம் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இந்த நிகழ்வே நம் ஞான பாதைக்கு இந்த புத்தகங்களின் முக்கியத்துவமும் சுவாத்தியாயத்தின் முக்கியத்துவத்தையும் இது வந்து உணர்த்துற ஒரு சிறந்த உதாரணமா நம்ம இதை எடுத்துக்கலாம். மேலும் பத்ரிஜி வந்து சுவாத்தியாயம் மூலம்தான் நான் இந்த ஜென்மால ஞானம் அடைந்தேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அவருடைய முந்தைய ஜென்மாக்கள்ல வந்து நிறைய தியானங்கள், கிட்டத்தட்ட 200 வருடங்கள் வந்து தியானம் செஞ்சிருக்கிறேன். ஆனா இந்த ஜென்மத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறது என்னுடைய தனித்துவம், அதாவது என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே மொத்தமுமே இந்த சுவாத்தியாய யோகா அப்படின்னு பத்ரிஜியே குறிப்பிட்டிருக்கிறாரு. இதுக்கு அவரே ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்களை படிச்சிருக்கிறார். அவருடைய கையில எப்பவுமே ஒரு புத்தகம் இருக்குமா. அதுக்கு கைக்கு ஒரு அழகான அலங்கார ஆபரணம் இந்த புத்தகம் அப்படின்ற விளக்கத்தையுமே நம்ம பத்ரிஜி கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கையில எப்பவுமே புத்தகம் அலங்கரித்த வண்ணமே இருக்கும். அப்படி அவர் தான் படித்த புத்தகத்தை பத்தி ரொம்ப சிலாகிச்சு சொல்லுவாராம், சிறப்பா சொல்லுவாராம். எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா அப்படின்னு கேக்குறவங்க நாமளும் படிக்கணும் அப்படின்னு அந்த ஆர்வத்தை தூண்டுற மாதிரி சொல்லுவாராம் அந்த அந்த புத்தகத்தினுடைய விஷயங்களை. மேலும் தான் படிச்ச புத்தகங்களை மற்றவங்களுக்கும் கொடுத்து படிக்க சொல்வாராம். தான் பெற்ற இந்த அனைத்து ஞானத்தையும் மற்றவங்களும் பெறணும் அப்படின்ற எண்ணம் என்னைக்குமே நம்ம பத்ரிஜிக்கு இருக்குமா. அப்புறம் தன்னுடைய வாழ்நாள்ல தான் பெற்ற மொத்த மாத சம்பளம் வாங்கிட்டு தான் நம்ம பத்ரிஜி இருந்தாங்க. அப்பவும் கூட அந்த மாத சம்பளத்துல 50% சம்பளத்தை வந்து புத்தகங்கள் வாங்க மட்டுமே அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. தான் வாங்கி படித்த அந்த புத்தகத்துல சிறந்த புத்தகங்கள் அப்படின்னு நமக்கு நம்ம ஹார்ட் டச்சிங்கா இருக்கிற புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா காப்பீஸ் எல்லாம் வாங்கி வாங்கி அவருக்கு பிடிச்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து படிக்க சொல்வாராம். அது வந்து அவருக்கு பிடித்தமான பழக்கங்களில் ஒன்று அப்படின்னு அவர் வந்து நிறைய இடத்துல சொல்லி கேட்டிருக்கிறார். அப்புறம் புத்தகங்கள்ல வந்து அவர் ரொம்ப பேர் கொடுத்த புக்ல வந்து ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி, அப்புறம் ஹிமாலயன் மாஸ்டர் சுவாமி ராமாவோட புத்தகங்கள், இத மாதிரி பல புத்தகங்களை வந்து அவர் வந்து எல்லாருக்கும் கொடுத்து படிக்க சொல்லி இருக்கிறாரு. அவர் வந்து அதை சொந்த செலவுலயே வாங்கி கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த மாதிரி சுயசரிதை புத்தகங்களை படிக்கும் போது அதை எழுதிய மாஸ்டரினுடைய மொத்த வாழ்நாளின் அனுபவங்களையுமே நாம ஒரு சில நாட்களுக்குள்ள நம்ம அதை வந்து பெற்று விடுகிறோம் அப்படின்னு சொல்லலாம், வாங்கிக்கிறோம். அந்த எல்லா அனுபவத்தையுமே ஈவன் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே கூட அவங்களோட மொத்த வாழ்நாள் அனுபவங்களையும் நம்ம வந்து பெற்று விடுகிறோம். இதுதான் இந்த புத்தகத்தை படிக்கிறதன் மூலம் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லலாம். இதுவரை வந்து தியானத்தின் மூலம்தான் ஞானம் வரும் அப்படின்னும், சத்சங்கங்கள்ல குருமார்களோட பக்கத்திலேயே இருந்தா நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னும் பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில சுவாத்தியாயத்தின் வழியும் மகத்தான ஞானம் கிடைக்கும் மார்க்கம் அப்படிங்கிறது இருக்கு. சோ சுவாத்தியாயத்துல நாம தெரிஞ்சுக்கிற ஒரே உன்னதமான விஷயம் என்னன்னா தியானம் தான். அதுல வந்து அந்த புத்தகத்துல நம்ம என்ன பெருசா படிக்க போறோம், அப் டு த கோர் என்னன்னா தியானம் தான். அந்த தியானத்தை எத்தனையோ மாஸ்டர்கள் பல்வேறு விதமான கண்ணோட்டத்தை நாம வந்து தெரிஞ்சு கொள்றதுனால அந்த தியானத்தில் பல்வேறு கோணங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சோ சுவாத்தியாயத்தால அந்த தியானத்தினுடைய எத்தனையோ விதமான பல கோணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அதனுடைய தீவிரம் நமக்கு புரியுது.
சோ அதை நம்ம வந்து நல்ல விதமா பயன்படுத்த மேலும் முயற்சி பண்றோம். ஒவ்வொரு ஸ்டேஜஸும் நம்ம அந்த புக்ல இருந்து தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு எந்தவித சந்தேகமும் இல்லாத அடுத்த நிலைக்கு போறதுக்கு அந்த புத்தகங்கள் நமக்கு உதவியா இருக்கு. மேலும் சுவாத்தியாயத்தால நம்ம வாழ்வுல நாம சந்திக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நம்ம தைரியமா எதிர்கொள்ற வலிமையை வந்து இந்த புத்தகங்கள் மூலியமா நம்ம பெறுறோம். அதுவும் இல்லாம புத்தகங்களை என்னைக்குமே படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு புத்தகம் படிக்கும்போது அதனுடைய ஆசிரியர் தன் வாழ்க்கையே முழுவதுமாக ஒரு சாரமாக நமக்கு கொடுத்துடுறாரு. அத படிச்சதுமே நம்ம கிட்ட ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். நாம கண்டிப்பா மாறிடுவோம். ஒரு புத்தகம் ஒருவரை மாற்றிவிடும். நாம அப்படி படிக்கல அப்படின்னா நம்ம கிட்ட பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது பெருசா ஏற்படாது. அவ்வப்போது நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை, அதாவது கேட்ஜெட்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம்ல, அது எல்லாத்தையுமே கூட காலத்துக்கு தகுந்தவாறு நம்ம வந்து மாற்றிக்கொள்ள விரும்புறோம். ஆனா நம்முடைய அறிவை விரிவுபடுத்த, காலத்திற்கு ஏற்றபடி முன்னேற்றிக் கொள்ள இந்த ஆன்மீக புத்தகங்களை படிப்பதன் மூலமா தான் நம்முடைய அன்றாட வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் பெரிதும் உதவியா இருக்கும். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற சாதாரண டெலிபோன் டெக்னாலஜிய நம்ம ஸ்மார்ட் போனா மாத்திக்க நம்ம ட்ரை பண்றோம். அதே மாதிரி நம்மளையும் ஸ்மார்ட்டா மாத்தணும்னா இந்த மாதிரி சுவாத்தியாயா இந்த மாதிரி புத்தகங்களை படிச்சு நம்ம இந்த காலத்துக்கு தகுந்த நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு புத்தகமும் நம் நண்பனை போன்றது. சோ புதுமையான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கும் போது நம்ம உடலுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, புது எனர்ஜி அப்படிங்கிறது தோன்றுது. அப்படி எதுவும் நம்ம படிக்கட்டா பழைய எனர்ஜியோட தான் நாம வாழணும். சோ இதற்காகத்தான் நம்ம பத்ரிஜி தினமும் தியானம் 3 மணி நேரமும், சுவாத்தியாயம் 2 மணி நேரமும், சஜ்ஜன சாங்கத்தியம் 1 மணி நேரமும் தவறாம செய்யணும் அப்படின்னு மிக மிக தீவிரமாக பின்பற்ற வேண்டிய கடமையாக சொல்லியிருக்கிறாரு. சோ இன்று முதல் சுவாத்தியாயத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தொடர்ந்து சரியான புத்தகங்களை தினமும் படிப்போம் அப்படின்ற உறுதியை நாம எல்லாரும் எடுத்துக்கணும். சோ நன்றி மாஸ்டர்ஸ், தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. சோ நெக்ஸ்ட் யார் பேசுறாங்க? நெக்ஸ்ட் எத்தனாவது பாயிண்ட் யார் பேசுறாங்க? மேம் நெக்ஸ்ட் 4th மௌனம் பத்தி நம்ம ராஜேஸ்வரி மேம் பேசுறாங்க. தேர்ட் பாயிண்ட் யாரும் பேசலையா? இன்னைக்கு அந்த மேம் வரல மேம். ஓகே, சோ தேர்ட் பாயிண்ட் ஜஸ்ட் ஒரு இது பண்ணிடுறேன் நானு. எஸ் மேம். தேர்ட் பாயிண்ட் வந்து சஜ்ஜன சாங்கத்தியம். சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னும் போது இந்த மாதிரி நம்ம வகுப்புகள்ல வந்து சேர்ந்து அந்த வகுப்புகள்ல ஒவ்வொரு மாஸ்டரோட ஞானத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சீக்கிரமா வளர்ச்சி அடையிறது தான் இந்த சஜ்ஜன சாங்கத்தியம். ஸோ சஜ்ஜன சாங்கத்தியத்துல நமக்கு வந்து குரூப் எனர்ஜிஸ் இருக்கும். நம்ம வந்து குரூப் மெடிடேஷனும் பண்ணலாம் அண்ட் குரூப்பா டிஸ்கஷன் பண்ணும்போது ஷேரிங் இதெல்லாம் கூட சஜ்ஜன சாங்கத்தியத்துல தான் வரும். ஸோ அந்த ஷேரிங் அப்படின்றது ஒரு விஷயத்த வந்து முழு கோணத்துல எல்லா விதமான 360 டிகிரிஸ் ஆங்கிள் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வருது. நம்ம பார்வை வந்து ஒரு கோணத்துல இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரே விஷயத்த ஷேர் பண்ணும்போது அந்த கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது ஒரு நாலேஜுக்குரிய கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது நமக்கு வருது. ஸோ அதனால சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பிஎஸ்எஸ்எம்மோட திரிசூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரிசூலம் அப்படின்றது என்னன்னா, ஒண்ணு வந்து தியானம், 2வது சுவாத்தியாயம், 3வது சஜ்ஜன சாங்கத்தியம். இந்த 3ம் தான் பிஎஸ்எஸ்எம்மோட திரிசூலம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸோ இது மெயின் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். அடுத்தது 4th பாயிண்ட் ராஜேஸ்வரியா? எஸ் மேம். மௌனம் பற்றி. எஸ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம் மாஸ்டர். பிரமிட் ஆன்மீக மன்ற ஆசான்களை வழிநடத்தும் 18 கொள்கைகளில் நான் 4வதான மௌனத்தை எடுத்துள்ளேன். மௌனம் யோகத்திலே மிகுந்த உயர்ந்த நிலை மௌனம். மௌனத்தை என்ன சொல்றாங்கன்னா சர்வார்த்த சாதகம், அதாவது சக்தி வாய்ந்தது. மௌனத்தினால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை.
மகத்தான சக்தி வாய்ந்தது. தியானத்தில் முடிவான நிலை மௌனம். இறைநிலைக்கும் நமக்கும் ஆன தொடர்பு மௌனம். மௌனம் இருக்கும் பொழுது மனம் என்ன பண்ணுதுன்னா மெய்ப்பொருளோடு இணைந்து இருக்கிறது. மெய்னா இறைநிலை. மௌனம் இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னா மனம் மெய்ப்பொருளோடு இணைந்து நாமும் மெய்ப்பொருளாகவே மாறியிருக்கும் நிலைதான் மௌனம். மௌனமே இறைவனின் மொழி. தியானமே அதை அடையும் வழி. மனம் அடக்க பயிற்சிதான் மௌனம். சினம் அடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் அடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்று கூறுகிறார் பட்டினத்தார். இதன் பொருள் மனிதன் எவ்வளவு கற்றாலும் மனம் அடக்கம் இல்லையெனில் ஆன்மீகத்தில் எந்த ஒரு சாதனையும் பண்ண இயலாது என்பதாகும். அறிஞர் பெர்னாட் ஷா தனக்கு 25 மொழிகள் தெரியும் என்கிறார். அப்ப எல்லோரும் கேட்கிறாங்க, எப்படி கத்துக்கிட்டீங்கன்னு. நான் 25 மொழிகளிலும் மௌனமாக இருப்பேன் என்று. மௌனத்திற்கு மொழிகள் தேவையில்லை. மனம் எங்க அடங்குதோ அதுதான் உண்மையான மௌனம். மௌனம் இருக்கும்போது பேச்சில் ஒரு சொல் அமைதி இருக்கும். தேவை உள்ளதை மட்டும் பேசுவோம். நம்முடைய செயலில் அமைதி இருக்கும். மௌனமாக இருந்தால் ஒருவரின் குணநலன்கள் நல்வழியில் மாறும். இதனை சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனில்லா சொல் என்று நம்முடைய வள்ளுவர் பெருந்தகை அழகாக விளக்கியுள்ளார். நாம் பயன் தரக்கூடிய சொற்களை மட்டும் பேச வேண்டும், பயன் தராத சொற்களை பேசக்கூடாது என்கிறார். மௌனம் மூலம் ஒருவருக்கு இயற்கையாகவே நாவடக்கம் வந்துவிடும். புத்தியில் தீட்சணியும் உருவாகும். மௌனம் இருப்பதால் வார்த்தைகளை மந்திரமாகும், வாக்குகள் பலித்தமாகும். நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் வாழ்க்கை நன்மை பயக்கும். பௌர்ணமி, அமாவாசை தினங்கள் மிகவும் அதீத சக்தி பெற்ற நாட்கள். அந்த நாட்களில் இருக்கக்கூடிய மௌனத்தினுடைய சக்தி பல மடங்கு அதிகமாகும். அதனால் அன்றைய தினம் மௌனத்தை நாம் கடைபிடிப்பது நல்லது. இது நமக்கு ஆன்ம உயர்வு மட்டும் அல்லாமல் உடல் நலத்திற்கும் மன வளத்திற்கும் குடும்ப சூழ்நிலைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது. மௌனமே ஞான வரம்பு ஆகும். ஞானத்தினுடைய உச்சகட்ட வரம்பு என்பது மௌனம். பரிபூர்ண மௌன நிலையை நாம் அடையும் போது நாம் இறைநிலையை அடைய முடியும் என மகான்கள் மௌனத்தின் முக்கியத்துவத்தை கூறுகின்றனர். நம்ம பத்ரிஜி என்ன சொல்றாங்கன்னா, அகஸ்தியர் சேஸ்திரத்தையே என்ன சொல்றாங்கன்னா தென்னிந்திய இமயமலை அப்படின்னு சொல்றாங்க. அங்க மௌனத்தை கடைபிடிக்கணும். நானா சொல்றேன், நம்ம எல்லாரும் 1000 வருஷம் வாழலாம்னு சொல்றாரு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை டிசம்பர் மாதம் நம்ம எல்லாரும் சந்திப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா எக்பாவம் தத்பவதி, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிருபானந்த வாரியார் ஒரு சின்ன குட்டி கதை ஒண்ணு சொல்றாரு. ஒருத்தர் ஒரு பக்தன் ஒரு கோயிலுக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் எடுத்துட்டு போறாரு. அப்ப தேங்காய் மூவருக்குள்ள பேசிக்குதுங்க. தேங்காய் சொல்லுது நான் தான் பெரியவன், அப்படி ஒரு கெட்டிக்காரன் அப்படி சொல்லுது. வாழைப்பழம் என்ன சொல்லுதுன்னா நான் தான் இளமையானவன் இனிமையானவன் சொல்லுது. சூடம் மட்டும் என்ன அமைதியா மௌனமா இருக்குது. உள்ள போன உடனே தேங்காய் உடப்பட்டுருது. அடுத்து நம்ம நெய்வேத்தியம் காட்டும் போது வாழைப்பழத்தை கொஞ்சம் கிள்ளி விடுவாங்க, அந்த மாதிரி ஆயிருது. கற்பூரம் மட்டும்தான் இறைவனோட கலந்து ஜோதியா ஆகிறது. அப்படின்னா இதுல என்னன்னு என்ன தெரியுதுன்னா நம் மௌனத்தில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பத்திரிஜி சார் என்ன சொல்றாங்கன்னா, வா அவ்வளவுதான் மாஸ்டர், முடிச்சுக்கிறேன். அடுத்து நான் பார்த்து சொல்றேன் மாஸ்டர். நன்றி, வணக்கம். நல்லாதான் சொல்றீங்க, தடுமாற்றம் வேண்டாம். நைஸ். சோ அடுத்த பாயிண்ட் நமக்கு 4th ஆச்சு. 5th பாயிண்ட் யார் சொல்ல போறீங்க? வணக்கம் மேம். லைவ் 5th பாயிண்டா? எஸ் மேம். எஸ் சொல்லுங்க. வீடியோல வரலையே. ஏதாவது என்னன்னு தெரியல. இப்ப வந்தது வர மாட்டேங்குது. சரி, ஓகே, பேசுங்க, பரவாயில்ல.
வணக்கம் மாஸ்டர்ஸ். நான் தெய்வு, சென்னையில இருந்து பேசுறேன். பிரமிடு ஆசான்களை வழிநடத்தும் 18 கொள்கைகளில் 5வது கொள்கை பௌர்ணமி தியானம். பௌர்ணமி அன்று சந்திரன் பூமிக்கு அருகில வர்றதுனால கடலோட அலைகள் அதிகமாவது போல நம்ம மனித உடலிலும் அதிக நீர் சக்தி அதிகமா இருப்பதனால அது பொங்கி எழும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே மனநிலை சரியில்லாதவர்கள் அவங்க பௌர்ணமி தியானத்தன்று கொஞ்சம் ஆக்ரோஷமா இருப்பதை நம்ம பார்த்திருக்கோம். இதன் அர்த்தம் என்னன்னா, நம்ம என்ன நிலையில இருக்கோமோ அந்த நிலையில இருந்தா அந்த மாதிரியே இரட்டிப்பான ஆற்றல் அதிகமாகுது. அதனால நம்ம என்ன பண்ணணும், பௌர்ணமி தியானத்தப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம சீர்படுத்திக்கணும் நம்மளை. எப்படின்னா, நம்ம அமைதியாகவும் மௌனத்தை கடைபிடிக்கிறது, மித ஆகாரம், இன்னும் சொல்லணும்னா நம்ம விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில முடியாதவங்க ஒருவேளை உணவு எடுத்துக்கிறது. நம்ம உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி கொண்டோம்னா பௌர்ணமி நாட்கள்ல விஸ்வசக்தியை நம்ம அதிகமா ஈர்த்து கொள்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சக்தியை எப்படி யூஸ் எந்த நிலையில இருந்தா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, முதல் 3 நாள் நம்மளை நம்ம தயார்படுத்திட்டாதான் நம்ம அடுத்த அந்த நிலைக்கு உள்ள போக முடியும். அதை நம்ம அந்த நேரத்துல வர்ற விஸ்வசக்திய நம்ம கரெக்டா இருக்கும்போது, அமைதி நிலையில இருக்கும்போது தான் அந்த விஸ்வசக்தி நமக்குள்ள ஈஸியா வர்றதுக்கு ஒரு வழியா இருக்கும். நம்ம தத்துவ மேதை மற்றும் ஆன்மீகவாதியான டார்கம் சரடின் அவர் புக்ல பிரபஞ்சத்தின் உருவாக்கம் மற்றும் பிரபஞ்சத்தின் அதிசயங்களை தெரிவிக்கிறது. அதில் பாத்தீங்கன்னா பௌர்ணமி தியானத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. பௌர்ணமி நாட்கள்ல ஒளிக்கதிர்கள் அதிகமாக இருக்கும். சந்திரன் பூமிக்கு அருகாமையில் இருக்கும் இந்த தருணத்தில் சிறப்பு வாய்ந்த கிரகங்களின் ஆற்றல் ஓட்டம் மிகவும் நன்மை தரும். எனவே பௌர்ணமி அன்று தியானம் செய்வதன் மூலம் தூய்மையற்ற கீழ்நிலை உடல்களில் உள்ள அசுத்தத்தை சுத்தப்படுத்தும். நம்முடைய தெய்வீக உள்ளொளியை பிரகாசிக்க செய்ய இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இந்த பௌர்ணமி சக்தி ஆற்றல் அலைகளின் வாயிலாக வெளிப்பட்டு பரவலாக மனிதருக்குள் பரவுகின்றன. இந்த காலகட்டத்துல நம்மளோட குணங்கள் உள்ள பல தவறுகள், தடைகள் எல்லாமே அழிப்பதற்கு இயற்கை நமக்கு ஒரு சிறந்த வாய்ப்பா இந்த பௌர்ணமி தியானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பௌர்ணமி தியானம் 7 நாட்கள். அது எப்படின்னா, ஒவ்வொரு பௌர்ணமிக்கு முன்னாடி 3 நாளும், பௌர்ணமி அன்றும், பௌர்ணமிக்கு அப்புறம் 3 நாளும் பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பௌர்ணமியுமே நம்ம முன்னாடி இருந்து ரெடி ஆனோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் முன்னாடி 3 நாள் என்ன பண்ணோம்னா, நம்ம நம்மளை தயார்படுத்தி கொள்றதுக்கான நாளா அமையுது. முதல் நாள் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா, நம்ம இதயம் எப்படி இருக்கணும்னா விசுவாசத்துடன் நிரம்பி இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். நமக்குள்ள வரும் சக்தியை எந்தவித ஒரு சந்தேகமற்ற நிலையில முழு நம்பிக்கையோடு இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நித்திய பிரகாசமும் புதுமையும் தெய்வீக உணர்வும் இருப்பது உண்மை என்பது மனதில் ஆழமாக பதிகிற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும். நம்முடைய அன்றாட கடமைகளை எக்காரணத்தை கொண்டும் தட்டி கழிக்காமல் சரிவர செய்யும் பொழுது நம்மளோட நிதானம் அதிகரிக்கும், பொறுமை ஏற்படும். நம்மளோட கடமைகள் ஒழுங்கா சரிவர செய்யும் போதுதான் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நல்ல முயற்சி செய்து உடலையும் மனதையும் பக்குவப்படுத்த வேண்டும். 2ஆம் நாள் சூட்சும உடல் ஒரு நல்ல விதத்தில் செயல்படும். அந்த நேரத்துல நம்ம குருமார்களோட புக் படிக்கிறது, அவங்க பண்ண அவங்க ஞானம் பெற்றவர்கள், அவர்களை போல நம்ம ஆக வேண்டுங்கிற எண்ணம் நம்ம மனசுல நம்ம பத்திரிஜி மாதிரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுல அதிகமான ஒரு ஆவலும் அதிகமான ஒரு ஈர்ப்பும் நம்மளுக்கு மனசுக்குள்ள அவங்கள மாதிரி இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமா உள்ள மேலோங்கும் போது நம்மளால அதை நம்ம பெற முடியும் அந்த சக்தியை. 3ஆம் நாள் இச்சா சக்தி.
இது வந்து அப்போ உலக சக்தி எப்படி இயங்குகிறது, நம்ம வாழ்க்கை பர்பஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அகசக்தி உலகம் வந்து நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கு. இந்த சக்தியை வந்து நம்ம வந்து நம்ம மனசை திறக்கிறதுக்கு, அதாவது நம்ம லைஃப் பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஓப்பன் மைண்டா இருந்தாதான் நம்மளால எதையுமே செய்ய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அன்னைக்கு இச்சா சக்தி செயல்படும் நம்மளுக்கு. பௌர்ணமி அன்று நிறைய சக்தி வருகிறது. அந்த சக்தியுடன் இணைய வேண்டும். பௌர்ணமி அன்று முக்கிய நேரத்தில் சில மணித்துளிகள் மட்டுமே இருக்கும். அந்த நேரத்தில் நாம் நிச்சயம் தியான சாதனையில் கழிக்க வேண்டும். பௌர்ணமி நாள் அன்று வரும் அதிக ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ள முடியும். பௌர்ணமிக்கு அடுத்த 3 நாட்கள் எல்லோருக்கும் கொடுக்கும் நாட்கள். நம்முடன் உள்ள அனைத்து திறமைகளும் மூலம் அன்பு, ஒளி, ஆற்றல் இவைகளை அனைவருக்கும் பகிர்வதால் இந்த உலகம் வாழ தகுதி கொண்டதாகவும் மேலும் சேவைக்கு உரியதாகவும் மாற்றி எல்லையற்ற தத்துவத்தை வளரச் செய்யும் வாய்ப்பில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முயற்சிகள் நடக்கும். 5ஆம் நாள் பௌர்ணமி அன்று பெறப்படும் மிக உன்னதமான ஆற்றல்கள் நம்முள் இறங்குவதை உணரலாம். இயற்கையுடன் நட்பு, நல்ல விஷயங்கள் நம்முள் எழும். எல்லோருக்கும் உதவுவது, இயற்கை மற்றும் சுற்றுப்புறம் தூய்மைப்படுத்துதல் போன்ற விஷயங்கள் செய்யும் நேரமாகும். 6ஆம் நாள் அற்புதமான விஸ்வசக்தி நம் உடல் அற்புதமான பரிபூர்ணத்துவத்தை பெறும். நல்ல சக்தியை நம்மால் உணர முடியும். 7ஆம் நாள் பௌர்ணமி நாளில் நாம் உள்வாங்கும் ஆற்றல் நமது பயணத்திலும் நம் நாட்டிற்கு மற்றும் மனித குலம் மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் முழுவதும் அனுப்பப்படுகிறது. பௌர்ணமி நாட்களில் நாம் செய்ய வேண்டியது சரியாக பௌர்ணமி நொடிகளில் பௌர்ணமி நேரத்தில் குறைந்தது 15-20 நிமிடமாவது கட்டாயம் தியானம் செய்ய வேண்டும். ஏனென்றால் 12 மணி அளவில் பௌர்ணமி நேரத்தில் மிக உன்னதமான ஆற்றல் மையங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும். நாம் நிலவு ஒளியில் தியானம் செய்வது, இயற்கையோடு இணைந்து தியானம் செய்ய வேண்டும். கூட்டு தியானம் செய்ய வேண்டும். இசை தியானம் செய்ய வேண்டும். தியானம் முடிந்தவுடன் யாருடனும் பேசாமல் வீடு செல்வது எனர்ஜியை வீணாக்காமல் இருக்க உதவும். தேவையற்ற வேலைகள், தேவையற்ற எண்ணங்கள், இச்சைகள், உணர்ச்சிகள் வாயிலாக இந்த ஆற்றல் வீணாகாமல் பார்க்க வேண்டும். இதன் மூலம் தேவையற்ற எண்ணங்கள் நம்முடைய 7 உடல்களை அழிக்க செய்யும், நோய்களை ஏற்படுத்தும். எனவே சிந்தனை, செயல், பேச்சு எல்லாவற்றிலும் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். நாம் இது கவனம் இருக்கும் பொழுது நம்மால் பௌர்ணமி தியானத்தின் சக்தியை அதிக அளவில் பெறுவதற்கு ஈஸியாக இருக்கும். பத்ரிஜி என்ன சொல்றாங்கன்னா, அதிக நேரம் தியானம் செய்யுங்க, இயற்கையுடன் இணைந்து தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீலங்கால ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நேஷனல் ஹாலிடே அறிவிச்சிருக்காங்களாம். அங்க பாத்தீங்கன்னா எதுக்காகனா எல்லாருமே அன்னைக்கு தியானம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அறிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் பரவுவதற்கு வெகு நாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பத்ரிஜி சார் சொல்லியிருக்காங்க. இந்த இது என்னன்னா, நம்ம இன்னொன்று ஒவ்வொரு பௌர்ணமியுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அருகில போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு பௌர்ணமியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் சொல்றாங்க. இதை வந்து நம்ம எந்த விதத்துலையுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பௌர்ணமியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். புத்த பகவான் பார்த்தீங்கன்னா பிறந்ததும் பௌர்ணமி, அவருக்கு கல்யாணம் ஆனதுமே பௌர்ணமி நாள், என்லைட்மெண்ட் ஆனது கூட பௌர்ணமி நாள் தான், இறந்ததும் கூட பௌர்ணமி நாள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பௌர்ணமிக்கு வந்து அதிக எனர்ஜியா உள்ள நாள் என்பதனால நம்ம அன்னைக்கு அதிகப்படியான தியானம் பண்ணி நம்ம வந்து அன்னைக்கு உள்வொலியை எழுப்புவதற்கு ரொம்ப சிறந்த நாளாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க.
நம்மளோட கர்மாவும் ஈஸியா அந்த நாள்ல வந்து கரையறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இது நம்மளுக்கு இயற்கை கொடுத்த பெரிய பொக்கிஷம்னு நம்ம சொல்லணும். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர். ஸோ அடுத்த பாயிண்ட் பூர்ணிமாவா? மேம் 6 and 7 பிரமிடு தியானமும் 2 பாயிண்டா? நோ டாக்டர் நோ மெடிசின், இந்த ரெண்டுக்குமே மாஸ்டர்ஸ் அவுட் ஆஃப் யாரும் வரலையா அந்த ரெண்டுத்துக்குமே? இப்போ 6th and 7th யாரும் இல்லையா? இல்ல மேம். சரி, ஷார்ட்டா நான் சொல்லிருக்கேன். ஒரு சீக்வென்ஸா இருக்கணும் இல்லையா? ஷார்ட்டா. 6th பாயிண்ட் என்ன போட்டிருக்குது புக்ல? பிரமிட் சக்தி தியானத்திற்காக பயன்படுத்த வேண்டும். ஸோ பிரமிட் சக்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே பிரமிட் இல்லாத போது நம்ம பண்ற தியானம் எப்படி இருந்தது, அண்ட் நம்ம பிரமிட் ஒரு குட்டி பிரமிட் ஒரு 2 அடிக்கு 2 பிரமிட் வாங்கி பண்ணும் போது அதோட டிராஸ்டிக் டிஃபரன்ஸ், இன்னும் பெரிய பிரமிட்ஸ் நம்ம சென்டருக்கு போகும்போது இன்னும் டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். நம்ம இன்னும் ஒரு மெகா பிரமிட் லைக் அகத்தியர் பிரமிட், பெங்களூர் பிரமிட், அது வந்து பிரமிட் வேலி இன்டர்நேஷனல் பெங்களூருக்கு, அண்ட் வந்து கட்தால்ல வந்து மகேஸ்வரா மகா பிரமிட். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நிஜமா பிரமிட் அப்படின்றது தான் அந்த இடத்துல இருக்கிற சக்தி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அதுதான் பிரமிட் சக்தி. அந்த சக்தியில நம்ம போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா போதும், நமக்கு வந்து ஞானாக்னி தக்த கர்மானம் சொல்றோம் இல்லையா, அந்த அக்னி அங்க பார்க்கலாம். அந்த அக்னியில நம்ம உட்கார்ந்தா போதும், அந்த பிரமிட் அப்படின்ற அந்த சக்தி இருக்கிற அந்த அக்னியில உட்கார்ந்தோம்னா எத்தனை ஜென்மத்தோட கர்மா கழிச்சிரும், எத்தனை ஜென்மமா நம்ம அஞ்ஞானத்துல இருக்கோமோ அந்த அஞ்ஞானம் எல்லாமே பறந்து போயிடும். ஸோ இட் இஸ் அ மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். பிரமிட் அப்படின்றது ஒரு மேஜிக். அந்த மேஜிக்ல போயிட்டோம் அப்படின்னா நம்ம டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உடனே ரொம்ப ஒரு கிரேட் மாற்றம் அப்படின்றது அந்த சக்தி தான் நமக்கு கொடுக்குது. இந்த உலகம் முழுக்க சக்தி பரவி இருக்கு. அந்த சக்திய ஆண்டனா மாதிரி ரிசீவ் பண்ணி நமக்கு சேமிச்சு கொடுக்கறது தான் பிரமிட். சோ இந்த உலகத்துல பிரமிடை தவிர மாபெரும் சக்தி எதுவும் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத கடவுள்கள் நிறைய இருக்கு, அவங்க எல்லாருமே சக்தி ஸ்வரூபங்கள். ஆனா கண்ணுக்கு தெரியிற சக்தி ஸ்வரூபம் தான் பிரமிட். சோ அடுத்த பாயிண்ட் என்ன? எஸ். ஸோ இதுவும் ஒரு அற்புதமான ஒரு டாபிக். நோ டாக்டர் நோ மெடிசின் அப்படின்றது என்னன்னா, நம்ம தியானம் பண்றோம். ஸோ தியானத்திலேயே ஹீலிங் நடக்குது. நம்ம உட்காடுறோம் கண்ணை மூடி நல்ல டீப் ஸ்டேட்ல. இப்போ பிரமிட் எனர்ஜி கூட தெரிஞ்சிருச்சு, அதுவும் நம்ம சேர்த்துக்கிட்டு பண்றோம். ஸோ மெடிடேஷன் பிளஸ் பிரமிட் எனர்ஜி சேர்ந்ததும் இப்ப பௌர்ணமி இருக்கு, அண்ட் மௌனம் சக்தி இருக்கு, பௌர்ணமி சக்தி, குரூப் மெடிடேஷன் சக்தி, மியூசிக் மெடிடேஷன் சக்தி, ஆசான்மார்களோட சக்தி, இத்தனை விஷயங்களும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் போது உடம்புல இருக்கிறது எல்லாமே பறந்து போயிடும். அப்ப எதுக்கு டாக்டர், எதுக்கு மெடிசின் இல்லையா? சோ இது எல்லாமே பண்ணும்போது நோ டாக்டர் நோ மெடிசன் கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அதுக்குதான் இப்போ நமக்கு 7th பாயிண்ட்ல அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த 6 விஷயங்களும் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம்னா 7வது விஷயம் தானா நடக்குது. அதுக்குன்னு நம்ம வந்து நாலேஜ் எடுத்து அது பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஸோ அப்ப உங்களுக்கு நோயே வராது, உங்களுக்கு மன பிரச்சனை வராது, வீட்டுல எந்த பிரச்சனையானாலும் இங்க தெளிவா இருக்கிறதால நீங்களே தீர்த்துக்குவீங்க. ஸோ எந்த விஷயங்கள் ஆனாலும் பிரச்சனை அப்படின்னும் போது அஞ்ஞானம். ஸோ நம்ம இத்தனை ஃபாலோ பண்ணும்போது தியானம், சுவாத்தியானம், சஜ்ஜன சாங்கத்தியம், மௌனம், குரூப் மெடிடேஷன், ஆசனங்களோட ஞானம், இப்படி பௌர்ணமி எனர்ஜிஸ், பிரமிட் எனர்ஜிஸ், இத்தனை விஷயங்கள் நம்ம செய்யும் போது நமக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. தெய்வ மேம் நீங்க மியூட்ல போயிடுங்க. இத்தனை விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதால நோ டாக்டர் அப்படின்றது நமக்கு தேவையே இல்லாது. நம்மளே வந்து இப்ப தியானத்துக்கு வந்த அப்புறமா டாக்டரை பத்தியே மறந்து இருப்போம் ஆட்டோமேட்டிக்கா. இவ்வளவு சக்தி இருக்கும்போது நம்ம நல்லா ஹெல்தியா இருக்கும், மனம் ரொம்ப சூப்பரா இருக்கு. யாருக்கு வீட்டுல எது வந்தாலும் உட்காந்து மெடிடேஷன் பண்ணு, அவ்வளவுதான் போயிடுச்சு. ஏன் டாக்டர் ஏன் மருந்து கேட்கற, நீ உட்காந்து மெடிடேஷன் பண்ணு, அவ்வளவுதான் போயிடுச்சு. ஸோ நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஜாஸ்தியாயிடும்.
ஸோ ஹஸ்பண்ட் ஆனாலும், குழந்தை ஆனாலும், மாமியார் மாமனார் யார் ஆனாலும் உட்கார்ந்து பண்ணுங்க, அவ்வளவுதான் போயிடும். ஸோ நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் 6 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றீங்கன்னா இந்த 7th பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ 8th பாயிண்ட் நமக்கு பூர்ணிமா மேடம் சொல்ல போறாங்க. எஸ். எல்லாருக்கும் வணக்கம். பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜிக்கும் நமக்கு இந்த சுவாத்தியாய பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்த சந்திரகலா மேமுக்கும் என்னோட ரொம்ப நன்றியும் வணக்கத்தையும் நான் சொல்லிக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரமிட் ஆன்மீக மன்ற ஆசான்களை வழிநடத்தும் 18 கொள்கைகள்ல நான் இப்போ பேச போறது 8வது கொள்கை. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முட்டை மற்றும் புலால் உணவை முற்றிலும் தவிர்த்து சைவ உணவை மேற்கொள்ளவும். அடுத்தது பசித்து புசிக்கவும், மிட்டாகாரம். சோ இந்த 2 பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சைவ உணவு. சோ நம்ம முதல்ல வந்து நான்வெஜ்ஜா இருந்தோம் அப்படின்னா சைவ உணவுக்கு மாறணும். இதுதான் வந்து பத்ரிஜி ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஏன்னா முட்டை சாப்பிடலாம்ல அப்படின்னா முட்டையும் சாப்பிடக்கூடாது, இந்த அசைவ உணவும் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடல் அமைப்பு, நம்மளுடைய அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், அந்த செரிமான உறுப்புகளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த தாவர உணவு, சைவ உணவு, இந்த காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான உணவுகளை செரிக்கிற மாதிரிதான் வந்து அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம வந்து அசைவ உணவு, அதாவது வந்து ஒரு உயிரை வந்து கொன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா, கொன்னுடுறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுறோம். கொன்னுட்டாலே அதுக்கு பேர் என்ன? பிணம். ஓகேயா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? அசைவ உணவு எடுக்கல, ஒரு பிணத்தை வந்து நம்ம சாப்பிடுறோம். சோ அப்படி நம்ம சாப்பிடுறோம் அப்படின்றப்போ நம்மள கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சா நம்ம சந்தோஷமா இருப்போமா? இல்ல. அப்போ ஒரு ஆடை வெட்ட போறோம் தெரிஞ்சா அந்த ஆடு என்ன படும்? நிறைய ஆடு பாத்தீங்கன்னா வெட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த ஆடுல இருந்து அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வரும். நம்ம பார்த்திருப்போம் எல்லாருமே. சோ அப்போ அந்த அழுகை, அந்த துக்கம், அந்த பயம், வெட்டுறப்போ சந்தோஷமா இருக்குமா? இல்ல, இவ்வளவு பயப்படும். அந்த பயம், அது அனுபவிக்கிற அந்த வலிகள், சோ இது எல்லாமே தான் வந்து அந்த அசைவ உணவை சாப்பிடுறப்போ அந்த உணர்ச்சிகளையும் தான் நம்ம சாப்பிடுறோம். அந்த அசைவ உணவை மட்டும் நம்ம எடுக்கல, அது வந்து என்னென்ன உணர்ச்சிகள் அது அனுபவிக்குதோ அதை எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம சாப்பிடுறோம். இதுதான் வந்து பத்ரிஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அசைவ உணவு எடுத்தீங்க அப்படின்னா உங்க உடம்புல வர எல்லா நோய்களுக்குமே வந்து இந்த அசைவ உணவு தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அதுதான் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, பூர்வ ஜென்ம கிருத்தம் பாப்பம் வியாதி ரூபேன பீடியத்தே. சோ நம்ம செய்த பாவங்கள் தான் வந்து நமக்கு வியாதி மூலியமா இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்கிறோம். சோ அதனால வந்து நம்ம எந்த உயிரினையும் வந்து கொன்னு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம எப்படி இந்த பூமியில நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கோசரம் நம்ம பிறக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு உயிரினமே, அந்த புழுவாகட்டும், பூச்சி ஆகட்டும், ஆடு, மாடு எல்லாமே அதனுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கோசரம் அது பிறக்குது. சோ அதை கொல்றதுக்கோ, அதை இன்சப் பண்றதுக்கோ, அதை துன்புறுத்துறதுக்கோ நமக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பத்ரிஜி. அதத்தான் வந்து அவர் என்ன சொல்றாரு, ஹிம்சா சோடோ ஹம்சா பக்கடோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஹிம்சை அப்படின்னா ஹிம்சை பண்றது, ஒரு உயிரினத்தை கொல்றது, துன்பப்படுத்துறது, சோ இதையெல்லாம் விட்டுட்டு ஹம்சா அப்படின்னா சுவாசம், நம்மளுடைய சுவாசத்தின் மேல் கவனம். ஹம்சா பக்கடோ, உன்னுடைய சுவாசத்தை மட்டும் கவனி. சோ ஹிம்சா சோடோ ஹம்சா பக்கடோ அப்படின்னா ஹிம்சை, ஒரு உயிரினத்தை ஹிம்சை பண்றதை விட்டுட்டு ஹம்சா, உன்னுடைய சுவாசத்தின் மீது கவனத்தை நீ செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பத்ரிஜி சொல்லியிருக்காரு. அடுத்தது சாத்வீக உணவு. சாத்வீக உணவு அப்படின்னா எது? நம்மளுடைய சைவ உணவு தான். நம்ம சைவ உணவு எடுக்கிறப்ப மட்டும்தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா தியானம் அப்படின்றது ஈஸியா வந்து நமக்கு கைகூடும். அதே மாதிரி நம்மளால வந்து அந்த இன்டென்ஸ் மெடிடேஷன், அந்த ஆழ்நிலையான தியானத்துக்கு நம்மளால போக முடியும். இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம எடுக்கிற இந்த சைவ உணவுலயே, இந்த சாத்விக உணவுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே
புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம் எல்லாமே வந்து இதுலயே இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சில டாக்டர்ஸ் வந்து முட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முட்டையில தான் வந்து அந்த புரோட்டீன் இருக்கு, சோ அதனால அதை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது தேவை கிடையாது. நம்ம டெய்லி நம்ம உணவுல நம்ம எடுத்துக்கிற அந்த பருப்பு வகைகள் ஆகட்டும், சுண்டல்கள், சோ காய்கறிகள், பழங்கள், இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கு, நமக்கு தேவையான எல்லா புரோட்டீன்ஸுமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி புதிய உணவு, ஃப்ரெஷ் ஃபுட், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமைச்சு ஒரு 2 to 3 hours குள்ளார நம்ம சாப்பிடுறதுதான் வந்து புதிய உணவு. இதே வந்து நம்ம பழைய உணவு நம்ம நேத்து செஞ்சதோ இல்ல 2-3 நாள் முன்னாடி செஞ்சதோ நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த உணவுல அந்த உயிர் சக்தி, அந்த ஆற்றல் அப்படின்றது இருக்காது. அது என்ன ஆயிடும், அதுல செத்து போயிருக்கும். சோ இப்ப நம்ம சாப்பிடுறதே வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கதான். சோ அது இல்லாத அந்த ஃபுட்டை நம்ம எடுக்கிறதுனால என்ன யூஸ்? நோ யூசேஜ். சோ அதனால புதுசா சமைச்ச அந்த ஃபுட்டை மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதே வந்து நம்ம அந்த உயிராற்றல் இல்லாத உணவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த உயிர் சக்தி ஆற்றலுமே வந்து அந்த சக்தி இல்லாத உணவை செரிமானம் பண்றதுக்கே செலவாயிடும். சோ அப்ப அந்த ஃபுட்டை நம்ம எடுக்கிறதுனால நோ யூஸ், நம்ம கிட்ட இருக்கிற அந்த சக்தியும் சேர்த்து வந்து போயிடும். சோ அதனாலதான் வந்து புதுசா சமைச்ச உணவு மட்டுமே எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது சமைக்காத உணவு, அதாவது ரா ஃப்ரூட்ஸ் அண்ட் ரா வெஜிடபிள்ஸ். இந்த மாதிரியான காய்கறிகள், பழங்கள், இதை வந்து நிறைய நம்ம உங்க ஃபுட்டுல வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த பழங்கள் ஆகட்டும், காய்கறிகள்ல அந்த பிரபஞ்ச சக்தி, அந்த ஆற்றல், காஸ்மிக் எனர்ஜி அப்படின்றது அந்த சன்லைட் ஆகட்டும், இந்த பஞ்சபூதத்தை வச்சுதான் வந்து அது வருது இல்லையா? சோ அது எல்லாத்தையுமே அது வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம். அதை வந்து நம்ம குக் பண்ணாம நம்ம டைரக்டா அப்படியே எடுத்தோம் அப்படின்னா வெஜிடபிள் சாலடோ, ஃப்ரூட் சாலடோ அந்த மாதிரி நம்ம எடுக்கிறப்போ இன்னும் ஜாஸ்தியா அந்த பிரபஞ்ச ஆற்றலை, அந்த எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ண முடியும். அடுத்தது மிதாகாரம், மிதமான ஆகாரம். பசித்து புசி, இந்த பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பசித்து புசி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வேலை சாப்பிட்ட அந்த உணவு செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் தான் பசி அப்படின்றது வரும் இல்லையா? அந்த பசி எடுத்ததுக்கு அப்புறமா மட்டும் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என் இந்த வாய் ருசிக்காக நம்ம பாக்குறதெல்லாம் எடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு வீணா போயிடும். இதுலயும் வந்து மிதாகாரம், அதாவது ஈஸியா செரிமானம் ஆகுற மாதிரி அந்த உணவுகளை எடுங்க. கஞ்சி முதலையன, கஞ்சி மாதிரி இருக்கிற அந்த லிக்விட் ஃபுட்டை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா கஞ்சி வந்து சீக்கிரமா செரிச்சிடும் இல்லையா? சோ அப்போ இதுல பத்ரிஜி என்ன சொல்றாரு அப்படின்னா காலையில ஒரு ரொட்டி, மதியம் ஒரு கஞ்சி, நைட்டு ஒரு ரொட்டி, இது மட்டும் எடுங்க போதும் அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க. நம்ம பசிக்காம இந்த வாய்க்காக உணவு வந்து ஜாஸ்தி நம்ம எடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், அந்த செரிமான உறுப்புகளுக்கு நம்ம சுமைய தரோம். என்னால எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அது கொடுத்தா நான் ஈஸியா வந்து பண்ணுவேன். சோ எனக்கும் மிஞ்சி என்னால செய்ய முடியாத வேலைய கொடுத்தாங்க அப்படின்னா நான் எவ்வளவு கஷ்டப்படுவேனோ அந்த மாதிரி அந்த உறுப்புகளுக்கு நம்ம வந்து சுமைய தரோம். அப்படின்றப்போ என்ன ஆகும், அந்த உறுப்புகள் எல்லாம் சீக்கிரம் பழுதாயிடும். சோ சீக்கிரம் அதெல்லாம் டேமேஜ் ஆயிடும். சோ அதனால பசிச்சதுக்கு அப்புறம் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து அதிசர்வத்திர வஜ்ரயே, அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. சோ நம்ம சாப்பிடுற ஃபுட்டே ஆனாலும் அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் கொடுக்கணும். சோ நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அதுவே வந்து நஞ்சு. சோ அப்ப அதுவே வந்து விஷமா கூட மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது தாவர உணவு, விலங்கு உணவு, இதுக்கான வேறுபாடு பார்ப்போம். இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க, நீங்க சொல்றீங்க இல்ல தாவர உணவு, பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ல கூட தான் அந்த உயிர் சக்தி இருக்குல்ல, அந்த தாவரத்தையும் நம்ம என்ன பண்றோம், வெட்டி தானே சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மரம் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிளைய நம்ம வெட்டினோம் அப்படின்னா அதுக்கு பெயின் அப்படின்றது கிடையாது, அது வந்து உணர்ச்சிகள் கிடையாது, அதுக்கு வலி இருக்காது. நம்ம அதை வெட்டி எடுத்தாலுமே அது சந்தோஷமா திருப்பி அது துளிர் விட்டு
வந்துடும். ஆனா இதே ஒரு உயிரினம், ஒரு விலங்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப ஒரு ஆடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோட காலை நம்ம உடைச்சிட்டோம் இல்ல வெட்டி எடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? அந்த இடத்துல அந்த கால் திருப்பியும் வராது. அந்த இடத்துல அந்த விலங்கு பெயின், வலிய அனுபவிக்கும், துக்கப்படும், துயரப்படும், கவலைப்படும். அதுக்கு எல்லா உணர்ச்சிகளுமே இருக்கு. சோ அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? அதை வெட்டினா, அதை துன்பப்படுத்தினா அந்த கர்மா நமக்கு கண்டிப்பா உண்டாகும். சோ அதனாலதான் தாவர உணவுக்கும் விலங்கு உணவுக்கும் இருக்கிற வேறுபாடை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தாவர உணவு மட்டுமே எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப அடுத்து PSSM மெயின் கொள்கை. சோ பிரமிட் மாஸ்டர் ஒவ்வொருத்தருமே இந்த சைவ உணவுக்காக விழிப்புணர்வு அப்படின்றது எல்லா இடத்துலயுமே ஏற்படுத்தணும் அப்படின்னு பத்ரிஜி சொல்றாரு. சோ அதனாலதான் நம்ம PSSMல அங்கங்க வெஜிடேரியன் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்போ முடியுமோ எங்கெங்க நடத்த முடியுமோ அதெல்லாமே நம்ம நடத்துறோம். அதே மாதிரி PSSM மாஸ்டர்ஸ் ஒருத்தருமே இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். பத்ரிஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பூமியில இருக்கிற கடைசி மனிதர் சைவமா மாறுற வரைக்குமே PSSM மாஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தருமே இந்த சைவ உணவு அப்படின்றத அந்த விழிப்புணர்வு அந்த அவேர்னஸ எல்லார்கிட்டயுமே எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுதான் சைவ உணவோட முக்கியத்துவம். சோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச் மேம். எஸ், தேங்க்யூ. ஸோ இன்னைக்குதான் நிஜமான ஒரு சுவாத்தியாய நிகழ்ச்சி மாதிரி இருக்கு. எல்லாருமே இத்தனை பேர் ஒருத்தர் முடிச்சு ஒருத்தர் அழகா பேசுனீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஷார்ட்டா நான் இது கொடுத்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் தட்சிணாமூர்த்தி சார் பேசினாரு. தியானத்தை பத்தி பல விஷயங்கள் அவரோட ஸ்டைல்ல டிஃப்ரெண்டா அவர் பேசினாங்க. ஸோ நல்லா பேசுனீங்க தட்சிணாமூர்த்தி சார். இன்னும் கூட நீங்க பெட்டர் பண்ணலாம். அண்ட் அடுத்தது தீபலட்சுமி மேடமும் பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணீங்க. நீங்க ஃபுல்லா பார்த்து படிச்சீங்க. அந்த மாதிரி பார்த்து படுக்க கூடாது. கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த மாதிரி பார்த்த நம்ம மத்தவங்களை பார்த்த மாதிரி சொல்லணும். ஸோ நீங்க படிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே. பட் பார்வை புக்ல தான் இருக்கு. ஸோ நீங்க அது புக் படிச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் சுவாத்தியாயம் அப்படின்னும் போது இப்படி பார்த்து பேசணும். ஸோ அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்தது ராஜேஸ்வரி மேடம் நல்ல பாயிண்ட் தான் சொன்னீங்க. ஆனா ஏன் பயந்தீங்க, படப்படப்பா இருந்தீங்க எனக்கு தெரியல. ஸோ அந்த ரெண்டுமே வேண்டாம். நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அது ஹாப்பியா சொல்லிட்டு முடிக்கும் போது எப்பவுமே நம்ம தெரியும் தெரியாது இப்படியெல்லாம் கொஞ்சம் அவசரப்படாம டக்குன்னு எஸ் இவ்வளவுதான், ஓகே தேங்க்யூ அப்படின்னு முடிச்சிடணும். ஓகே, அது அவ்வளவுதான். ஸோ தெய்வு மேம் கூட அழகா சொன்னீங்க. ஆனா நீங்க வீடியோ இல்லாததால நீங்க எப்படி சொன்னீங்களோ எனக்கு தெரியல. சோ அதனால அந்த நேரம் கரெக்டா ஆன் ஆகல மேம். சரி, பரவாயில்ல. அதனால நீங்க பார்த்து படிச்சீங்களா இல்ல தீபலட்சுமி மேடம் மாதிரி படிச்சீங்களா இல்ல கேமராவை பாத்தீங்களான்னு எனக்கு கண்டுபிடிக்க இல்ல. கொஞ்சம் அதான் கொஞ்சம் பார்த்துதான் படிச்சேன் நானும். தப்பு கிடையாது. ஏன்னா இது எக்ஸாம் கிடையாது. நம்ம பார்த்து ஹாப்பியா படிக்கலாம். பட் ஆனா ஃபுல் பார்வை புக்லயே இருக்க கூடாது. அவ்வளவுதான். கொஞ்சம் நானும் இப்ப பாக்குறேன், இப்ப திரும்ப உங்களை பாக்குறேன். சோ அப்படி கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா புக்கு மேலேயே பார்வை இருக்கக்கூடாது. அது மட்டும் சுவாத்தியாயில இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம PMCல பிரசன்ட் பண்றோம்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்டென்ட்டை வேணா நம்ம ஒரு லேப்டாப்ல போட்டோ பிடிச்சி வச்சிடலாம். ஸோ லேப்டாப் பார்த்துட்டு சொல்லும் போது கேமராவை பார்த்த மாதிரி தான் இருக்கும். நான் பார்த்துதான் சொல்லணும் அப்படின்னும் போது தலை இப்படி குனிஞ்சு புக்கு பார்க்காம நம்ம லேப்டாப்ல நம்ம ஸ்கிரீன்லயே நம்ம எழுதுனது போட்டோ வச்சு அப்படியே நம்ம பார்த்து சொல்லும் போது அது கேமரா பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி வேணும்னா லேப்டாப்ல அந்த மாதிரி சிஸ்டம்ல அரேஞ்ச் பண்ணி ஒன்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாருமே கூட நம்ம பேசணும் அப்படின்னும் போது அந்த கண்டென்ட் ஒரு ஆடியோ உங்க மொபைல்ல ஆடியோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆடியோ பண்ணிட்டு திரும்ப அதை கேளுங்க. 2 வாட்டி 3 வாட்டி கேளுங்க. ஸோ அப்படி கேட்கும் போது நம்மளோட மிஸ்டேக்ஸ் நமக்கே தெரியும். ஸோ நம்ம மிஸ்டேக்ஸ் நம்ம அடுத்தவங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. ஸோ நம்மளே ஆடியோ பண்ணிட்டு
திரும்ப திரும்ப கேட்கும்போது ஸோ இங்க நான் சரியா சொல்லல, இங்க ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா இல்ல, இங்க வந்து பிரசன்டேஷன் சரியில்லை. ஸோ அது எல்லாமே நமக்கே புரியும். 2-3 வாட்டி கேட்கணும். ஸோ இந்த மாதிரி ஆடியோ போட்டு கேட்டுட்டு அகெயின் இன்னொரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும். அது திரும்ப கேளுங்க. நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுற வரைக்கும் நம்ம ஆடியோ போட்டு 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 நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி 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 கேட்கணும். ஸோ அப்போ நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது ஸோ நம்ம இத்தனை வாட்டி நம்ம ஆடியோ ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது டைரக்டா ஸ்க்ரீன்ல உட்காரும் போது பர்ஃபெக்டா வந்துடும். அந்த பர்ஃபெக்ஷன் எப்படி வருதுன்னா நம்ம அந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம திரும்ப ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம பார்க்கும்போது பர்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ இங்க உட்கார்ந்து பேசும்போது அழகா போல்டா பேசிடும். ஸோ இது ஒரு சிம்பிள் டிப் தான். ஏன்னா பிகினிங்ல நானும் இதெல்லாம் பண்ணதுதான். ஸோ நான் இது பண்ணப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர ஆரம்பிச்சது. அண்ட் வந்து ஸ்க்ரீன்ல உட்காரும் போது என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே என்னோட போன்ல நான் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே முடிச்சிட்டேன். ஸோ எல்லா மிஸ்டேக்ஸும் அங்கேயே முடிஞ்சு போகுது. ஸ்க்ரீன்ல உட்காரும் போது பர்ஃபெக்டா வருது. ஸோ இது ஒரு பெரிய டிப்ஸ். இது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படிதான் நான் க்ரோ ஆனேன். இதோ எனக்கு வந்து யாரும் சொல்லல, பை செல்ஃபா நான் வந்து இது பண்ணிக்கிட்டது. அண்ட் வந்து நமக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் அது வந்து நான் பார்க்காமலே சொல்லணும், எனக்கு நல்லா பைஹார்ட் ஆகணும் அப்படின்னும் போது நீங்க அந்த கண்டென்ட்டை ஆடியோவா பண்ணிட்டு உங்க கண்டென்ட் நீங்களே ரிப்பீட்டடா கேட்கணும். உங்க வாய்ஸ்ல நீங்க கேட்கும்போது சீக்கிரமா மனசுல பதியும். ஸோ இது வந்து நம்ம ஆடியோ பண்ணி கேட்கறது கண்டென்ட் மனசுல பதியுது அண்ட் மிஸ்டேக்ஸும் திருத்திக்க முடியுது. ஸோ எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அவ்வளவுதானே தெய்வ மேம் அண்ட் லாஸ்ட் பூர்ணிமா மேடம். ஸோ இவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாருமே அழகா பேசுனீங்க, அழகா இருந்துச்சு. ஸோ சுவாத்தியாயம் இந்த மாதிரி இருந்தா மேம் எனக்கு சொல்லுங்க மேம், எனக்கு எதுவுமே சொல்லல. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா பேசுனீங்க அண்ட் சீக்வென்ஸா ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டா கொடுத்தீங்க. ஏதோ ஒண்ணு சொல்லலாம்னு நினைச்சேன் நானு. உங்களுக்கு என்ன சொல்லணும்? ஒண்ணும் இல்ல, ஒரு ப்ரொனவுன்சியேஷன் மட்டும்தான். அதி அதி அது வந்து அதி அதி சர்வத்ர வர்ஜயேத். அதி அப்படின்னா பேராசை, சர்வத்ர அப்படின்னா எல்லா இடத்துலயுமே, எனிதிங் எந்த வேலையிலுமே, வர்ஜயேத் அப்படின்னா என்ன சொல்லலாம், அது பேன் பண்ணணும், நம்ம அது பண்ணக்கூடாது, எனிதிங் அந்த மீனிங். சோ எங்க நம்ம ஓவரா போறோமோ அங்க நமக்கு கெடுதல் வரும். சோ அதி அப்படின்றது ஒரு ஓவர் பிஹேவியர், ஓவர் எனிதிங் நம்ம அந்த ஒரு லிமிட்டை தாண்டி போடுறது, லிமிட்லெஸ், அன்லிமிட்டடா லிமிட்லெஸ்ஸா எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா அது வந்து அது பண்ணக்கூடாது. அப்பதான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது. இப்போ ஓவரா உணவு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஆகாது, ரொம்ப கம்மியா சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஆகாது. அப்படின்னா நடுநிலையில இல்லாம கீழ்நிலையில இருந்தாலும் கஷ்டம்தான், மேல்நிலையில இருந்தாலும் கஷ்டம்தான். சோ இப்படி நம்ம எல்லா விஷயங்கள் பார்த்துக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். சொல்லுங்க மேம், நான் சொன்ன பாயிண்ட்ஸ் போதுமா எப்படின்னு கேட்கலாம். எஸ் போதும், எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே மேம், தேங்க்யூ. வேற யாராவது பேசணும்னா பேசலாம் மாஸ்டர்ஸ். மேம் ராஜேஸ்வரி மேம் கேக்குதா மேம்? சொல்லுங்க மேம். நான் உள்வாங்கிறத மட்டும் கரெக்டா சொல்றேன், அடுத்து ஏதாவது பாயிண்ட் வரும்போதுதான் தடுமாறிடுது. அதான் என்னன்னு தெரியல, உள்வாங்குற அளவுக்கு கரெக்டா வருது, ஏதாவது நம்ம பார்க்கும்போதுதான் அது இதாயிருது. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், அது ஒரு தப்பு கிடையாது. பட் திருத்திக்க முடியும்னு சொன்னேன், அவ்வளவுதான். சரிம்மா, தேங்க்யூ. சோ இத்தனை பேர் அழகா பேசுனதுக்கு இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே நிறைய பேர் நம்ம பேசணும், இப்படிதான் இருக்கணும். சோ ஒருத்தரே பேசும்போது கூட நமக்கு ரிப்பீட்டடா ஒரே மாஸ்டர் இருக்கும்போது 2 பேர் பேசினாலும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சுஷீலா மேடம் பேசுங்க.
இல்ல மேம், நான் கேட்டுட்டு இருந்த எல்லாருமே அவங்கவுங்க பாட்டு ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆமா. அதுல கடைசியில பூர்ணிமா எடுத்த சப்ஜெக்டே வந்து சைவ உணவுன்னு வரும்போது அது கொஞ்சம் நல்லா எலாபரேட்டா சொன்னாங்க. ரொம்ப நல்லா கேட்கும்படியா இருந்துச்சு. தெய்வம் பேசுனதும் சரி, எல்லாருமே நம்ம தீபலட்சுமி எல்லாரும் அவங்கவுங்க இது நல்லா சொன்னாங்க மேம். கேட்டேன். ராஜேஸ்வரி மேடம், தட்சிணாமூர்த்தி சார் பேசும்போது தான் நான் வரல, கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. அதனால ஓகே, ஓகே. தேங்க் யூ. நல்லா இருந்துச்சுங்க மேம். அடுத்த வாரம் நான் வந்து மாஸ்டர் இதை பத்தி பேச போறேன். ஆர்ஆர் சோ இங்க மாஸ்டர்ஸ். வந்து நெக்ஸ்ட் இப்போ நமக்கு 8 பாயிண்ட்ஸ் ஆயிருக்கு. 9th பாயிண்ட்ல இருந்து லைனா எனக்கு வந்து நேம்ஸ் வேணும். நீங்க எந்த பாயிண்ட் சூஸ் பண்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. 9, 10, 11, 12 லைனா வரணும் எனக்கு. எல்லாருமே சூஸ் பண்ணுங்க, கரெக்டா லைனா சூஸ் பண்ணுங்க 1 by 1. சூஸ் பண்ணி இப்பவே நேம்ஸ் போட்டுருங்க குரூப்ல. அண்ட் வந்து நமக்கு வந்து ஈச் மாஸ்டர் 18 பாயிண்ட்ஸும் படிச்சாகணும் இல்லையா? சோ அடுத்த பாயிண்ட் 9th நான் சொல்றேன் அப்படின்னு யார் வந்தாலும் இட்ஸ் ஓகே. நீங்க சூஸ் பண்ணது இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, பட் எல்லாமே நம்ம படிச்சுதானே ஆகணும். சோ அதனால ஃபர்ஸ்ட் பேசினவங்க இல்லாத மத்தவங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா பேசினவங்களுக்கு ஆல்ரெடி நமக்கு 30 மெம்பர்ஸ் மேல நம்ம மாஸ்டர்ஸ் குரூப்ல இருக்கோம். சோ 31 நினைக்கிறேன், 31 மாஸ்டர்ஸ் இருக்காங்க. சோ அடுத்த பேசாதவங்க செலக்ட் பண்ணுங்க, ஏன்னா எல்லாருமே பேசணும். எனக்கு தெரிஞ்ச 31 மாஸ்டர்ஸும் பேசினா நல்லா இருக்கும். ரிப்பீட்டடா இன்னொரு வாட்டி வந்தாலும் இட்ஸ் ஓகே. ஸோ 18 பாயிண்ட்ஸ் முடிஞ்ச அப்புறமா மற்றவங்க பேசுறதும் நம்ம இன்னொரு வாட்டி கூட கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எத்தனை வாட்டி கேட்டாலும் இட்ஸ் நம்ம கேட்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு கேட்க கேட்க தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் இன்னும் ஆழமா பதியும். ஓகே மாஸ்டர்ஸ். அண்ட் வந்து எல்லாருமே ஒரு இடத்துல வந்து தயங்குறாங்க. எங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து தியானம் சொல்லி கொடுக்குறோம், பரப்புறோம், எல்லாமே பண்றோம். இந்த அசைவ உணவு அப்படின்ற விஷயம் வரும்போது அங்க தடுமாற்றம். இத பத்தி சொன்னா தியானம் செய்ய மாட்டாங்க, இத பத்தி சொன்னா நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, இத பத்தி சொன்னா நம்ம வந்து கோச்சிக்குவாங்க. சோ இந்த ஒரு விஷயத்துல எல்லாருமே கொஞ்சம் அங்க தடங்கள் அப்படின்றது எல்லார்கிட்டயும் இருக்கும். இங்க வந்து எப்பவுமே யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம சத்தியத்தை சொல்றோம், ஓகேவா? சத்தியத்தை சொல்றதுக்கு பயப்படக்கூடாது. ஏன்னா ஹிம்சை பண்ணக்கூடாது, அஹிம்சையில இருக்கணும் அப்படின்றது ஒரு சத்தியம். இந்த சத்தியம் நம்ம சொல்லும் போது தயங்க கூடாது. இப்போ ஒரு உயிரை கொன்னு தைரியமா சாப்பிட்டு நான் கரெக்ட்னு சொல்றாங்க. ஒரு ஹிம்சை செய்தவங்க நான் கரெக்ட்னு பேசும்போது நம்ம சத்தியத்தை சொல்லும் போது ஏன் தயங்கணும், ஏன் பயப்படணும்? அவங்க என்ன பேசினாலும் இது சத்தியம் அடிச்சு சொல்லுங்க. இத்தனை நாளா நீ சாப்பிட்டியே அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? நான் இவ்வளவு நாளா அஞ்ஞானத்துல இருந்தேன், இப்போ சத்தியம் தெரிஞ்ச பிறகு நான் மாறி இருக்கேன் இல்லையா? அடிச்சு சொல்லுங்க, இந்த விஷயத்த அடிச்சு சொல்லுங்க. அங்க பயப்படாதீங்க. அவங்க நம்ம கூட பேசுவாங்களா பேசலையா, கோச்சிக்குவாங்களா, இதெல்லாம் வேண்டாம். பாவம் செய்யறதுக்கு தயங்காதவங்க கிட்ட நம்ம சத்தியத்தை சொல்றதுக்கு ஏன் தயங்கணும்? கரெக்டா? சோ இந்த விஷயத்துல யாரும் பயப்பட வேண்டாம், போல்டா இருங்க. வீட்டுல ஆகட்டும், நாட்டுல ஆகட்டும், எங்கேயான ஆகட்டும், சத்தியம் பேசுறதுக்கு நம்ம தயங்குறோம்னா நம்ம முன்னேற்றத்துக்கு நம்ம தயங்குறோம் அப்படின்னு தான் இருக்கும். நம்ம முன்னேற்றத்துக்கு நம்மளே தடை பண்ணிக்கிறோம். சோ எனிதிங் சத்தியம் போல்டா சொல்லுங்க. இப்ப பத்ரிஜி எல்லாம் போனாங்கன்னா ஃபாரினுக்கு போவாங்க. அங்க ஃபாரின்ல வந்து அவங்களுக்கு வெஜ்ஜுன்னாலே தெரியாது. அங்கெல்லாம் போயிட்டு யூ ஆர் ஆல் ஈட்டிங் டெட் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. எல்லாருமே அப்படியே வந்து இப்படி வச்சுட்டு இப்படி இதயத்தை பிடிச்சிட்டு உட்காருவாங்க. ஃபர்ஸ்ட் போன உடனே தான் ஆல் ஆர் ஈட்டிங் டெட் பாடிஸ், யூ ஆர் நாட் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. யாரெல்லாம் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் உயிரை வந்து புடிச்சிட்டு உட்காருவாங்க. ஐயோ இவரை போய் இங்க வந்து கொண்டு வந்து வச்சுட்டோமே அப்படின்னு. அப்படி எல்லாருமே வந்து தவிச்சாலும் அவர் சொல்லும் போது அங்க போய் ரீச் ஆகுது. அந்த மாதிரி இடத்துலயே அவர் போய் தைரியமா வந்து நின்னு பேசுறாங்க. நம்ம இருக்கிறது நம்ம இந்தியா புண்ணிய பூமி. இங்க
புண்ணிய பூமி அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே வெஜிடேரியனிசம், அஹிம்சை. அந்த அஹிம்சை வாழ்ந்த ஒரு அஹிம்சைக்கு காரணமா இருந்த ஒரு அற்புதமான பூமியில நம்ம வாழ்றோம். சோ இங்க நம்ம வந்து இதுக்கு தயங்க கூடாது, இந்த சத்தியத்தை தைரியமா அடிச்சு சொல்லணும். சோ இது நான் வந்து ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் அந்த இடத்துல தயங்குறாங்க. சோ இப்ப நான் வந்து வீட்டுல கேட்ல நம்ம பிரமிடோட போர்டு மாட்டிருக்கேன். நிறைய பேர் பாக்குறாங்க, நேரா வருவாங்க, மேடம் நீங்க தியானம் சொல்றீங்க, ஆனா அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, நாங்க வந்து சாப்பிடுறவங்க, அது எப்படி விட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அது விடுறீங்களோ இல்லையோ அது உங்க இஷ்டம், உங்க சாய்ஸ். நான் பாவம் தான் பண்ணுவேன்னா பண்ணுங்க, நான் பாவத்தை விட்டுறேன்னா விட்டுருங்க, அது உங்க சாய்ஸ். நாங்க வந்து எது சத்தியம் அதுதான் சொல்றோம் அப்படின்னு கிளியரா சொல்லிடுறோம், அவ்வளவுதான். எஸ் மாஸ்டர்ஸ், நம்ம முடிச்சுக்கலாம், இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தேங்க்யூ எல்லாருமே ஜாயின் பண்ணதுக்கு. அகெயின் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஆல் ஸ்வாத்தியாய மாஸ்டர்ஸ்க்கு தேங்க்யூ. என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மேம்.